வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் 31 இன்ச் ப்ளவுஸுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் தைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல பேக் சைடு துணியை இந்த மாதிரி முதுகு பக்கம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி மடித்து விட்டதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அர்க்காத் பண்ண இடத்துல இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போது ஓரத்தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் ப்ளவுஸ் உயரம் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது முதுகு பக்கம் 2 பக்கமும் 2 டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் இந்த மாதிரி சமமாக மடிச்சுட்டு அதுக்கு நேராக டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் 4 இன்ச் உயரத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். அந்த 1/4 இன்ச்சிலிருந்து சைடாக கிராஸாக அந்த மாதிரி 4 இன்ச் உயரத்துக்கு தையலை கொண்டு வரணும். இப்போது இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஷோல்டரை 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு நேராக தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் அகலத்தில் 4 இன்ச் உயரத்துக்கு இந்த மாதிரி கிராஸாக தையலை கொண்டு வரலாம். இப்போது பேக் சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு சைடு மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு தையல் போட்டுக்கலாம். 1.5 இன்ச் அகலமும் 3 இன்ச் உயரமும் ஒரு டாட் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது அந்த கூர்மையான பகுதியை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஊக்குப்பட்டி பக்கம் இருக்க துணியை இந்த மாதிரி சமமாக 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்ட தையல் சென்டராக கேப் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கேப் விட்டால் போதும். இப்போது ஆர்ம் ஹோல் சைடு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். சென்டராக ஒரு 3/4 இன்ச் அளவில் கேப் விட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 சைடும் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். அதே மாதிரி 1.5 இன்ச் அகலத்தில் 3 இன்ச் உயரத்தில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த கூர்மையான பகுதியை மடித்து விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஊக்குப்பட்டி பக்கம் இந்த மாதிரி சமமாக மடிச்சுட்டு சென்டராக ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் தையல் போட்டதும் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் சைடை கரெக்டாக எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் துணியை இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு அதே அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.